கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்கும் பொழுது, அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் தங்கும். இது பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மெட்டீரியல் பிளஸிங், பொருளாதாரம், பணம் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நிறைய பேருக்கு பணம் இருக்கு, வீடு நிறைய ஆட்கள் இருப்பாங்க, சொத்து பத்துக்கள் இருக்கும். ஆனால் மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும், ஒரு சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. மன நிம்மதியை தேடி ஓடி ஒவ்வொரு ஊராக மலைமலையாக போய் தேடி ஓடிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் வரணும்னா இருக்கிற இடத்துலையே நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுக்கு மன சமாதானத்தை அவர் தரார். ஏன்னா வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ உங்களுக்கு சமாதானம், மன நிம்மதி இதெல்லாம் இருக்கணும்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதா இருக்கணும். அப்படி